ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம வாட் இஃப் சீரீஸோட பார்ட் 2 பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீன் எடுத்தோடனே பருட்டோவும் சாசுகியும் இன்டென்ஸாக ஃபைட் பண்ணிட்டுருக்காங்க. அவங்க ட்ரைனிங்கை பார்க்கும்போது நம்மளுக்கு புல்ல அரிக்குது. சாசுகி சொல்கிறாரு, இவ்வளோ தான் உன்னால் முடியுமா பருட்டோ? உன்னோட கர்மா பவர் யூஸ் பண்ணு, நீ அந்த பவரை எப்படி ஹேண்டில் பண்ணுறேன்னு நான் பார்த்தே தீரணும்னு சொன்னோடனே பருட்டோ அவன் கர்மாசியில் ஆக்டிவேட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் என்ன, அந்த மோமோஷிகி பவர் ஃபுல்லாக பருட்டோக்குள்ளே போய் அது கண்ட்ரோல் பண்ணி இப்போ வாங்க சென்ஸே என் ஃபுல் பவரோட சண்டை போடலான்னு சொன்னோடனே சாசுகி அவர் ஷேரிங்கன்னு ஆக்டிவேட் பண்ணிட்டு 1-on-1க்கு போயிட்டார் பருட்டோ கூட. சாசுகி அவர் பர்பிள் சிடோரி போட, அதுக்கப்புறம் பருட்டோ அவர் கர்மாசியில் ஆக்டிவேட் பண்ணி பவர் ரிலீஸ் பண்ண அந்த இடமே ஃபுல்லாக அடித்து நொறுங்கிடுச்சு. அவங்க சண்டை போட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துல ஒரு போர்ட்டல் உருவாகுது. ஒரு ஹாலோ பர்பிள் போர்ட்டல் மாதிரி இதாகிடுச்சு. அது அப்படியே பருட்டோ உள்ளே இழுக்க ஆரம்பிச்சிருச்சு. சாசுகி அவர் பவர் யூஸ் பண்ணி அதை தடுக்க பார்க்குறாரு. பட் ஆனால் அதுக்குள்ளாரே பருட்டோ அதுக்குள்ளே இழுத்து உள்ளே போயிட்டாரு. அது பார்த்தா ஒரு ரிலம்குள்ளே போயிடுச்சு, ஒரு டைமென்ஷனுக்குள்ளே மாட்டிக்கிட்டாரு பருட்டோ. தூரத்தில் பார்த்தா ஏதோ ஒரு உருவம் மாதரா மாதிரி இருக்கிற மாதிரி தெரியுது. பக்கத்தில் போய் பார்த்தா தெரியுது அது மாதராவே தான். அதுக்கப்புறம் மாதரா திரும்பி சொல்கிறாரு, ஓய் தம்பி இங்கே என்ன பண்ணுற அப்படிங்கிறாரு. பருட்டோ மாதராவை பார்த்தோன்னே கத்துறாரு, எது மாதராவா? எங்கள் அப்பா தான் உன்னை சாவடிச்சிட்டாரு, நீ எப்படி உயிரோட இருக்கிறான்னு கேட்டோன்னே மாதரா சொல்கிறாரு, அதுக்கு முன்னாடி என்னை தோக்கடிச்சிட்டு நீ பேசு, நீ கேட்குற எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்கிறேன்னு சொன்னோன்னே பருட்டோ அவரோட கர்மாசீலோட ரசிகனை அவர்கிட்ட போட்டோடனே மாதரா என்ன கொக்கா மக்காவா ஈஸியாக டாஜ் பண்ணிட்டு, இதெல்லாம் ஒரு பவரா? என் முன்னாடிலாம் நீலாம் வெத்து வேட்டு, உங்கள் அப்பாவே இதுக்கு பரவாயில்ல போல அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டோடனே பருட்டோக்கு வந்துச்சு பாருங்கள் சுருன்னு இருக்கும். அதுக்கப்புறம் மாதரா நோக்கி ஒரே குத்தலான்னு போகும்போது மாதரா பொடனையிலே 2 தட்டு தட்டி அவனை மயக்கம் போட வச்சிட்டாரு. அதுக்கப்புறம் சாசுகி போர்ட்டல் ஓப்பன் பண்ணி நருட்டோ இருக்கிற இடத்துக்கு போய் நடந்த சம்பவம் எல்லாத்தையும் சொல்ல நருட்டோக்குன்னு ஒரே அதிர்ச்சியாக போச்சு. சாசுகியை தாண்டி அவ்வளோ பவர்ஃபுல்லான போர்ட்டலில் எப்படி ஓப்பன் ஆச்சு? அவனால் சென்ஸே பண்ண முடியாத அளவுக்கு அவ்வளோ இன்டென்ஸாக இருந்துச்சா? இதை நம்ம சீக்கிரம் கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு சாசுகி கூட நருட்டோ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. பருட்டோவை கடத்தி வைக்கிறதுக்கு ஒரே ஒரு ரீசன், ஒன்று பருட்டோவை கடத்தி அவன் பவர்ஸ் எடுக்கிறதுக்காக இருந்திருக்கணும், இல்லைன்னா பருட்டோவே கண்ட்ரோல் பண்ணி நம்மளை எதிராக வச்சுக்கிறதுக்கு தான் பிளான் பண்ணிக்கணும். அதுவாக தான் இருக்கும் சாசுகி அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ கணிக்கிறாரு. அதுக்கு அடுத்த சீனே பருட்டோ தடுமாறி கண்ணு விழிச்சு பார்க்குறாரு. பார்த்தா எதிரில் மாதரா நின்றுக்கிறாரு. ஏய் தம்பி, என்ன அதுக்குள்ளே முழிச்சிட்டியா? நான் எதிர்பார்த்ததோட நீ ரொம்ப வேகமாக்குறியடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதோட இந்த எபிசோடை இங்கே முடிச்சிடுறாங்க. இதுக்கு மேலே என்ன நடக்கும்? பருட்டோ மாதரா எடுத்து சண்டை போடுவாரா, இல்லை மாதரா எல்லா பாசிட்டிவும் பருட்டோக்கு சொல்லிடுவாரா? அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பாய் பாய்.